அக்கா ஏதாவது இருந்தால் கொடுங்கக்கா. அண்ணா டேய் இங்கே பாடுறா. இந்தா முன்னாடிலாம் கோயில் வாசா பிச்சை எடுத்துருந்தீங்க, அங்கே போனியாருன்னு இங்கே வந்துட்டீங்களாடா. டேய் எடுத்து யூடியூப்லேயாவது போடுறா, 4 வியூஸாவது போகும். பிச்சைனா என்னப்பா? இப்ப ஏன்பா அதை கேக்குற? சொல்லுங்கப்பா, எனக்கு தெரியணும்ப்பா. இந்த பிச்சை, காணிக்க, மாமூலு, லஞ்சம், இந்த நாளுமே ஒரு வகையான பிச்சை தான்பா. பிச்சைக்காரங்களா உருவாக்காம எப்படி பார்த்துருக்கலாம்? ஒண்ணு வந்துப்பா, பிச்சைக்காரங்களுக்கு காசு போடாம அவங்களால செய்ய முடிஞ்ச வேலையை செய்ய வச்சாலே போதும்பா. இன்னொன்னு, அரசாங்கம் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை செஞ்சு கொடுத்தாலே பிச்சைக்காரங்க உருவாகவே மாட்டாங்கப்பா. புரியுதா? இது என்னதுப்பா? இது பிச்சைக்காரங்களுக்கும் இது இருக்கா? இது இந்திய குடிமகனோட அடையாள அட்டைப்பா. சட்டப்படி பிச்சைக்காரங்களுக்கும் இதை வாங்கறதுக்கு உரிமை இருக்குது. உங்களுக்கு நிரந்தரமா வீடு முகவரி இல்லாததுனால இது கிடைக்கிறதுல சிக்கல் இருக்கு. எப்படிப்பா பிச்சைக்காரங்களை உருவாக்குறீங்க? பிச்சைக்காரங்க உருவாகிறதுக்கு 4 காரணம் இருக்குப்பா. 1 நோய், 2வது அவங்களோட சோம்பேறித்தனம், 3வது சொத்து பத்து சொந்தங்களை இழந்த வயதான பெரியவங்க. ஹலோ சார், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? கேளுங்க சார். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார். சாரி சார், நீங்கள் எப்படி பிச்சைக்காரனா? நீங்கள் அந்த 4வது காரணம் என்னப்பா? 4வது காரணம் அப்பா அம்மாவை இழந்த குழந்தைங்கப்பா. உங்களுக்கும் கேன்சர் இருக்கு, நீங்க இறந்துட்டா நானும் பிச்சைக்காரன். வீட்டுக்குள்ள வரைக்கும் வருவியா? வெளியே போ. சாரி சார், உங்களை ஹெல்ப் பண்ணால் ஐ எம் வெரி சாரி சார். லெட் இட் பி சார். நீங்கள் எப்படி டேரக்டர் ஆனீங்கன்னு சொல்கிறீங்களா? எல்லாரும் கேட்கலாம் சார். ஐயா சோசியல் மீடியா தான் சார். சோசியல் மீடியா மூலமாக என்னை ஒரு நல்ல மனிதர் என்னை பார்த்தாரு. அவர்னால முடிஞ்ச சின்ன வேலையை எனக்கு போட்டு கொடுத்தாரு. எங்கிட்ட இருந்த சின்ன கதையை பற்றி அவர்கிட்ட நான் சொன்னேன். அவரோட நண்பர்கள் மூலயமா எனக்கு அந்த கதைக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தாரு. இதோடு முடிச்சுக்கலாம். நீங்கள் எப்படி இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணீங்க? நான் பார்க்குற படத்தில் கூட உன்னை மாதிரி கேடு இருக்கணும்னு நினைக்க ஆள்றேன். நான் எங்கட வந்து கேட்குறேன். சிம்பிள் சார், இதனால தான் சார். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஸ்டேஜில் நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் சார். இந்தியாவில் இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் 4 லட்சம் பிச்சைக்காரங்க இருக்காங்க சார். இன்னையோட அதில் 10 பிச்சைக்காரங்க குறைஞ்சிட்டாங்க சார். அதை மட்டும் நான் பெருமையாக சொல்லுவேன் சார். தேங்க்யூ சார். எல்லாம் ஓகேப்பா. எப்படி இந்த கதையை இவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுது உன்னால்? ஜென்ரலாக சொல்கிறேன், உங்கள் கதையில் பிச்சைக்காரன் பற்றி இவ்வளோ பேசியிருக்கீங்களே, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க பிச்சைக்காரனுக்கு? ஸ்டோரியெல்லாம் ஓகே, அந்த கடைசியாக சொன்னீங்களா 10 பேர், அதை மட்டும் புரியல. கேட்ட 3 கேள்விக்குமே ஒரே பதில் தான் சார். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச என் கூட பிச்சை எடுத்த பிச்சைக்காரன். சரி ஓகேப்பா, உன் ஸ்கிரிப்டை பார்த்துட்டு கால் பண்ணுறேன் உனக்கு. ஹலோ சார். சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்க தயாராகுங்க.